மத்திய கிழக்கில் அமைதி திரும்புமா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு பயங்கரமான பதிலை கொடுத்துள்ளார். இதுதான் ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு. அணு ஆயுத ஒப்பந்தத்திற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை என்றால் தலை துண்டிக்கப்படும் தாக்குதலை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்று அவர் விடுத்துள்ள எச்சரிக்கை உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பேச்சுவார்த்தைகள் பலமுறை தோல்வியடைந்த நிலையில் இந்த முறை மட்டும் வெற்றி பெறும் என்று எப்படி நம்புகிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு டிரம்ப் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு அவர்களுக்கு எல்லா கடைசி வாய்ப்பையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். அந்த தாக்குதல் மிகவும் கடினமானது என்றும் அதை செய்ய தனக்கு விருப்பமில்லை என்றும் அவர் கூறினாலும் அவரது வார்த்தைகளில் இருந்த மிரட்டல் தோணி பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த கதையில் ஒரு புதிய திருப்பத்தையும் டிரம்ப் சேர்த்துள்ளார். நாங்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்ததை சில கசிவுகள் மூலம் ஈரான் தெரிந்து கொண்டது. உடனடியாக அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு தயவு செய்து தாக்காதீர்கள், நாங்கள் ஒப்பந்தத்திற்கு வருகிறோம் என்று கெஞ்சினார்கள். இதுதான் உண்மை என்று அவர் கூறியுள்ளார். இந்த தகவலை கசியவிட்டவர்களுக்கு சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்றும் டிரம்ப் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஆனால் டிரம்பின் இந்த கூற்றை ஈரான் தரப்பு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இது டிரம்பின் ஒரு உளவியல் போர் தந்திரம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஒருபுறம் நான் மக்களை கொல்ல விரும்பவில்லை என்று சமாதானம் பேசுவது, மறுபுறம் தலை துண்டிக்கப்படும் என்று மிரட்டுவது என டிரம்பின் கணிக்க முடியாத நடவடிக்கைகள் மத்திய கிழக்கை ஒரு நிச்சயமற்ற அபாயகரமான சூழலில் தள்ளியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத கனவும் டிரம்பின் போர் வெறியும் ஒரு மாபெரும் உலகாவிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா அல்லது டிரம்ப் தனது மிரட்டலை நிறைவேற்றுவாரா என்பதை ஒட்டுமொத்த உலகமும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது.